சிவம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில எபிசோட்ஸில் பிரச்சனை, நோய்களுக்கான காரணம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற சிறிய முயற்சியின் ஒரு எபிசோட்ஸில் மலச்சிக்கல் இந்த விஷயங்கள் அந்த விஷயங்களுக்கான காரணத்தை பார்த்துட்டு வந்தோம். அதோட கண்டினியூவேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இன்றைய காலை பொழுதை ஆரம்பிக்கிறேன். மலச்சிக்கலுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம லாஸ்ட் எபிசோட்ஸில் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா உணவு பழக்கம், இரண்டாவது வாழ்க்கை சூழல். ஸோ வாழ்க்கை சூழல் நைட் ஷிஃப்ட்டு மெயினாக, உணவு பழக்கம் டீ காஃபியை கட் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சால் மலச்சிக்கல் சரியாயிடுமா அப்படின்னா இன்டியூஸ் என்ன மாதிரியான உணவுகள் இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், கட் இஸ் தி செகண்ட் பிரெயின். ஸோ அப்போது அதிகமாக உணவு உட்கொண்டோம் அப்படின்னா தூக்கம் வருது, ரைட்டு. உணவு உட்கொள்றதை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா விழிப்பாக இருக்க முடியுது. நல்ல உணவுகள், ரொம்ப செறிவூட்டப்பட்ட உணவுகள் எடுத்துக்கும் போது பிரிஸ்காக இருக்குது. ஸோ அப்போ உணவு ஒரு மெயின் ரோல் பண்ணுது இல்லையா? என்னுடைய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியில் அது ஒரு மெயின் ரோல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ உணவு ரொம்ப முக்கியமாக அப்படின்னா உணவு முக்கியம்தான். சரி, இந்த உணவுகள் கட்டை அஃபெக்ட் பண்ணுமா? இந்த வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னா அது எல்லாருக்குமே யூனிக்னஸ். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எல்லா உணவுகளையும் குறிப்பிட்டு இவங்களுக்கு இது சரியாக இருக்கும், இது அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கலாமே தவிர்த்து காமனாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே காமனாக சரியாகும் அப்படின்றத ஒரு கேள்விக்குறி தான். இப்போ உங்களுக்கு சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இதற்கு வேறு என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வேறு என்ன இருக்க முடியுன்றதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மலச்சிக்கல் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை, இப்படியெல்லாம் இருக்கலாம். இது ஒவ்வொரு காரணத்தையும் எப்படி மாற்றலான்றதையும் சொல்கிறோம். மைக்ரேன் அப்படின்னா அது மலச்சிக்கலும் ஒரு காரணம். அந்த மலச்சிக்கலுக்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும், இதை தவிர்த்து வேறு என்ன காரணம் மைக்ரேனுக்கு இருக்க முடியுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இது மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்கள் பார்க்கணும். அதனால தான் நான் ஒவ்வொரு எபிசோட்ஸும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் புரியும். அப்போது எது நோய்க்கான காரணம் என்னவா இருக்க முடியும், இதை மருத்துவர் கரெக்டாக கண்டறிஞ்சு அதை செய்கிறாங்களா, இல்லை நான் அதில் ஏதாவது தவறு நான் செஞ்சிட்ருக்கேனா, இதை எல்லாத்தையுமே நம்மளுக்கு புரிய வரும். ஸோ நமக்கு புரிஞ்சிடுது அப்படின்னாலே அதை நான் சரிப்படுத்திக்கணும், நான் முற்பட்டுட்டேன் அப்படின்னா சரியாகும். ஸோ பழக்கம் தவறு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போது இந்த கட்டை தானாகவே அது சரியாயிடும். அது எப்படி சரியாகும் அப்படின்றத நான் பார்த்துருந்தோம். அடிப்பட்டதுன்னா ஹீல் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற கட்டுமே சரி, தேவையில்லாத நிறைய உணவுகளை உட்கொண்டு இல்லை மருந்துகளை உட்கொண்டு, இந்த மருந்துகள் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கட் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது ஹீல் ஆகணும். அதற்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணுன்றதையும் பார்த்துருந்தோம். அந்த ஸ்பேஸ் கொடுக்குற பட்சத்தில் கட் ரெடி ஆகிடுது அப்படின்னா அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி, அதிகமான சத்துக்களை உறிஞ்சுற தன்மை அந்த கட்டுக்கு கிடச்சிடுது அப்படின்னா உடம்புக்கு நல்லது, உங்களோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும். இந்த கட் அஃபெக்ட் பண்ணுறது செகண்ட் பிரெயினுன்றதுனால உங்கள் பிரெயின், மூளையும் இந்த கட்டும் ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகுது. மூளையில் நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு காலகட்டத்தில் அதிகமாக பசி இல்லாமல் போயிடும். பசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த பசி இருக்கணும். இந்த மாதிரி பசி நார்மலாக இல்லை அப்படின்னா அது நோய்களுக்கான ஒரு வழிவகை செய்யும். அப்நார்மலிட்டி, எந்த விதத்துலையுமே பசியில் அப்நார்மலிட்டியை நம்ம பார்க்கக்கூடாது. எப்போ பசி இருக்காது, உடம்பு சரியில்லை அப்படின்னா நீ சாப்பிடாத அப்படின்றதுனால உடம்பு அறிவுறுத்தலின் பேரில் நம்ம சாப்பிடாம வெயிட் பண்ணுறோம். உடம்பு தானாக சரி பண்ணிக்காயிடுத்து அப்படின்னா பசி தானாகவே எடுக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னா பெஸ்ட்டு. அது இல்லாமல் மருந்து ஒரு பக்கம் உள்ளே ஓடும், சாப்பாடு உள்ள பக்கம் ஓடும், இதுவுமே தவறு. ஸோ அப்போது மருந்து எடுத்துக்கிறேன் அதனால் நான் சாப்பிடாமல் இருக்கேன், அதுவுமே தவறு. அப்போ எது தான் சரி அப்படின்னா மருந்து உட்கொள்வதனால சாப்பிடணும், மருந்து உட்கொள்ளும் போது தேவையானதை சாப்பிடணும். நீங்கள் மருந்து தான் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் மருந்து எடுத்துக்கு கொண்டு இருக்க அந்த காலகட்டத்திலையாவது உங்கள் உணவுகளை ஈஸி டைஜஸ்டட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. எஸ்பெஷலி ஆவியில் தயாரிக்கிறவங்களே அந்த உணவுகளை எடுத்துக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. ஸோ அப்போது இந்த உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுது. ஏன் அப்படின்னா தட் இஸ் செகண்ட்
பிரெயின், கட். ஸோ இந்த கட்டுக்கு தேவையான உணவுகளை கொடுக்குற பட்சத்தில் இந்த கட்டுடைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகிறதுனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகி உடம்புடைய நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்துது. நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக்குறதுனால நம்ம வெளியிலேருந்து உட்கொள்கிற மருந்துக்குமே அது சப்போர்ட் பண்ணுது. இன்னும் வேகமாக மருந்துனால் வர சைடு எஃபெக்டை களையறதுக்குமே அது சப்போர்ட் பண்ணுது. மருந்தே எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் அதுக்கு சப்போர்ட்டிங் ஐட்டமாக இந்த உடலை மாற்றிக்கலாமே அப்படின்றதாக தான் சொல்கிறேன். இல்லை எனக்கு மருந்து எடுக்கிற அளவுக்கு எனக்கு உடம்புல பிரச்சனை இல்லை, என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா சூப்பர், வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறேன், சூப்பர், வெல் அண்ட் குட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதில் எதுவுமே தவறு சரின்றது இல்லை. நீங்கள் செய்கிற செயல்களை புரிஞ்சு அறிஞ்சு செய்யணும். அதற்கான வாய்ப்பை தான் சிவம் டிவி வழியாக மருத்துவம் இதை பற்றின இந்த தகவல்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ரைட். அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே பார்த்துட்டு வரோம். நைட் ஷிஃப்ட்டு அந்த டைமில் வந்து தேவையான உணவுகள், ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட் எடுத்துக்கலாம். டீ காஃபின்றது ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட்டெல்லாம் இல்லை, லிக்விட் தானே, தண்ணி குடிச்சோன்னு அப்படி போய்டும், அப்படிலாம் கிடையாது. அந்த கெஃபைன் அதெல்லாம் ரொம்பவே ஹார்ம்ஃபுல். உடலுக்கு தேவையான ஒன்று அது அதிகமாக எடுத்து அப்படின்னா அதுவுமே ஹார்ம்ஃபுல்லாக மாறிடும். மிகையினும் குறையினும் நோய் செய்யும். நீங்கள் எடுத்துக்கிற உணவுகளை நல்ல உணவாக இருந்தாலுமே சரி, சிறு குறிஞ்சான் இந்த மாதிரி செடிகளெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதெல்லாம் வந்து மருத்துவ குணமில் டாப் மோஸ்ட். இதெல்லாம் வந்து ஒரு சில பர்டிகுலர் இஷ்யூஸ்க்கு அதை கொடுப்பாங்க. அது என்ன இஷ்யூஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம். இப்போ அந்த சிறு குறிஞ்சான் இலையே அதிகமாக உட்கொள்ளும் போது கிட்னி எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல மருத்துவமாக இருந்தாலும் சரி, அது அதிகமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் மருத்துவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல மருத்துவர்கள்கிட்ட வேகம் காட்டாதீங்க. விவேகம் அந்த மருத்துவர்கிட்ட உண்டு, வேகம் காட்டாதீங்க. எனக்கு இன்றைக்கே சரியாயிடணும், அதற்கு அந்த மருத்துவம் இல்லை. உனக்கு கம்ப்ளீட்டாக சரியாகணுமா, ஹரிபரியாக ஃபாஸ்ட்டாக சரியாகணுமா, ரெண்டு இருக்குது. கம்ப்ளீட்டாக சரியாகணும் அப்படின்னா அந்த உடம்பு எடுத்துக்கிற நேரத்தை பொறுத்து நீங்கள் நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். ஃபாஸ்ட்டாக சரியாகணும் அப்படின்னா அதற்கும் மருத்துவம் இருக்குது, அந்த மருத்துவத்தை நீங்கள் நாடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உடலுக்கான அறிவு அதெல்லாமே பார்த்துட்டு அதற்கான மருந்துகளையோ அதற்கான உணவுகளையோ நீங்கள் உட்கொள்ளும்போது ரொம்ப ஈஸியாக சரியாக ஆரம்பிச்சிடும். ரைட். மலச்சிக்கலுக்கு மெயினான காரணம் உணவு, நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுகளுடைய தன்மை. இந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த உணவுகளில் ஃபைபர் அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லது. எஸ்பெஷலி க்ரீன்ஸ், பச்சை காய்கறிகள்லாம் இன்னும் அற்புதமான ஒரு சப்போர்ட்டிங் ஐட்டமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக இல்லை, அதிகமாக எடுத்துக்கணும். உணவு உட்கொள்கிற அளவுக்கு காய்கறிகள் அதிகமாக எடுக்கணும். நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரைட். மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ்னு வாங்க. என்னென்ன மேக்ரோ நியூட்ரிஷன்ஸு? ப்ரோட்டீன், ரைட், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டு. இந்த மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் சரியாக மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடந்தது அப்படின்னா மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸில் இருக்கிற நிறைய மினரல்ஸு, இந்த கால்சியம், நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, நமக்கு சப்போர்ட் பண்ணிடுது. மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் லெவல் ஏன் அஃபெக்ட் ஆகுது, அதை சரி பண்ணிக்கிறதுக்குள்ளே மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் லெவல் குறைஞ்சிடுது. அப்போ அதை சரிப்படுத்திக்காமல் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் லெவல் மட்டுமே எடுத்துக்கிட்டு அதையும் குறைச்சிடுறதுனால தான் வெளியிலேருந்து சிந்தட்டிக், இந்த விட்டமின் டேப்லெட், மினரல் டேப்லெட் எல்லாமே சிந்தட்டிக்காக மாறிடுது. புரிய வருதுங்களா? உடல் தன்னைத்தானே தானாகவே உற்பத்தி செய்து அந்த உடலுக்கு தேவையான விட்டமின்ஸும் மினரல்ஸையும் கொடுக்கணும். அந்த கொடுக்குற இடத்துல அந்த உடல் இருக்கணும். அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு அந்த உடலுக்கு மருத்துவத்தை கொடுக்கணும். இந்த மருத்துவத்தை தாண்டி அந்த தேவையான உணவுகளை அந்த உடம்பு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா இல்லை மறைச்சிட்டாங்களா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது என் உடலுக்கு தேவையான உணவை நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த உடலுக்கு தேவையான உணவை மெட்டபாலிசம் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி என் உடம்புக்கு இருக்கா தெரியணும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலனாலும் உங்களை அணுகிற அந்த மருத்துவருக்கு தெரியணும். இந்த ஃபங்க்ஷன் அங்கே நல்லா நடந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன், உதாரணத்துக்கு புரோட்டீன் மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடந்தது, புரதச்சத்து சூப்பர், உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு அதுதான் சப்போர்ட் பண்ணும்.
மெட்டபாலிசம் அங்கே அஃபெக்ட் ஆகிருக்கு, வளர்ச்சிதை மாற்றம் அஃபெக்ட் ஆகிருக்கு. வளர்ச்சிதை மாற்றத்தை ஒட்டி எத்தனை பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே நோயானா அது சிம்டம்ஸ் மட்டும்தான். அப்போ நோய் எது? அந்த மெட்டபாலிசம் அதை சரி பண்ணணும். அந்த நோய் நாடி அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நோய் நாடி. இந்த மாதிரியான டீட்டெயில்டு ஃபங்க்ஷனை வந்து அந்த மருத்துவர் புரிஞ்சு உங்களுக்கு கொடுக்கணும். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடிபட்டிருக்கு, ஆறணும், ரெஸ்ட்டு கொடுக்குறோம். நாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா நாம் ரெஸ்ட் எடுக்கிறோம். இதே மாதிரி இந்த ஆர்கன் குறிப்பிட்ட அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை அதற்கு தேவையான ரெஸ்ட் நம்ம கொடுக்கும்போது அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு இன்னும் வீரியமாக அந்த மெட்டபாலிசம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. ஸோ இந்த மெட்டபாலிசம் சரியாகுது அப்படின்னா இயற்கையாகவே நீங்கள் வந்து அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு அந்த உடம்பை பிரச்சனை இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் அது ஏற்கனவே அஃபெக்ட் ஆகிற அந்த சிச்சுவேஷனில் மருந்து மாத்திரைகள் கொடுத்துருக்கீங்க, ரைட், சிம்டம்ஸ் அரெஸ்ட் ஆகிருக்கு, கவனிங்க, அரெஸ்ட் ஆகிருக்கு. சப்ரெஷன் இந்த டைமில் அதுக்கு ஒர்க் லோடும் கொடுக்குறோம். இது என்ன ஆகும் கவனிச்சிங்களா? ஸோ இதை வந்து மருத்துவர்கள் வந்து பெருசாக எலாபரேட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா நிறைய டீட்டெயில்டாக கொடுத்தாலும் கேட்டுக்கிறதுக்கு தயார் இல்லை. நான் ஏன் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு கட்டத்தில் தான் அவங்க வந்து அதுலேருந்து ஸ்கிப் ஆகுறாங்க. பட் ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் மருத்துவர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஸ்கிப் ஆக மாட்டாங்க. நல்ல மருத்துவர்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஈவன் நானே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடுத்துரைத்து அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காத மக்களையும் நான் பார்க்குறேன், புரிஞ்சிக்கிட்டு அந்த தேவைகளை நிறைவேற்றிக்கிற மக்களையும் பார்க்குறேன். ஸோ 10 மக்களில் 2 மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, 1 மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மீதி 8 மக்கள் புரிஞ்சிக்கல. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு 2 மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே, இந்த சேவைகள் எல்லாமே அவங்களுக்காக தான். ஸோ அவங்களுக்காகவே இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அந்த 2ல் ஒருத்தரை நீங்கள் இருக்கலாம். ஸோ இது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடல் முக்கியம் அமைச்சரே வடிவேல் சொல்லுவார், அது மாதிரி